பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனீரோ நகரில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டும் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் திரு டி மாரியப்பனுக்கு தமிழக அரசு சார்பில் 2 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். திரு மாரியப்பன் இந்த சாதனையின் மூலம் தமிழகத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள பாராட்டு கடிதத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு டி மாரியப்பன் பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனீரோ நகரில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருப்பதை அறிந்து தாம் மிக மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். பாராலிம்பிக் போட்டிகளில் உயரம் தாண்டும் பிரிவில் இந்தியர் ஒருவர் தங்கப்பதக்கம் வென்றிருப்பது இதுவே முதன்முறை என தாம் அறிவதாகவும் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி திரு மாரியப்பன் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் திரு மாரியப்பன் நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பாராட்டு தெரிவித்துள்ளார். பல்வேறு தடைகளை சமாளித்து திரு மாரியப்பன் இந்த சாதனை புரிந்திருப்பது மேலும் மேலும் பல குழந்தைகளும் இளைஞர்களும் இடையூறுகளையும் தடைகளையும் சமாளித்து வாழ்க்கையில் மேலும் உயர தூண்டுகோலாக அமையும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்த சிறப்பு வாய்ந்த சாதனையை படைத்ததற்காக தமிழக மக்களின் சார்பில் தமது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுமாறும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த தங்கப்பதக்கம் வெல்லும் ஒலிம்பிக் வீரர்களுக்கு இணையாக திரு மாரியப்பனுக்கும் தமிழக அரசு 2 கோடி ரூபாய் ரொக்கப் பரிசு வழங்கும் என்றும் தமது இந்த முடிவை அறிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். திரு மாரியப்பனுக்கும் அவரது வெற்றிக்கு துணை நின்றவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைத்து இடையூறுகளையும் களைந்து தத்தம் துறைகளில் வெற்றியடைய முயற்சிப்போருக்கு திரு மாரியப்பன் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக திகழ்வார் என நம்புவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.